நமஸ்காரம் ஜீசஸ். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கு நான் வேலைக்கு போகணுமே, வேலைக்கு போனால் அந்த இடத்துல நிம்மதி இல்லையே, போகலைன்னா கடன் தொல்லை இருக்குது, கடன் எப்படி தீர்ப்பேன், போயே ஆகணுமே, வீட்டு வாடகை கொடுக்க வேண்டுமே என்றெல்லாம் கட்டாயத்தினால் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? என்றைக்கு இந்த இருளான வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? யோசித்து கொண்டு இருக்கிறீர்களா? கண்டிப்பாக ஒளிமயமான வாழ்க்கை ஒன்று உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் தான் ஏசாயா 9:2 சொல்லப்பட்ட இருக்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒளிமயமான வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறதை காணாத படிக்கு நீங்கள் ஒரு வட்டத்தை போட்டு அதிலே அதுதான் என்னுடைய உலகம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். அந்த வட்டத்திலிருந்து தலையை தூக்கி மேலே பாருங்கள், ஒரு பெரிய வெளிச்சத்தை காணுங்கள். அந்த வெளிச்சத்தை காணும் பொழுது அந்த வெளிச்சம் ஏசப்பாவா இருப்பதனால் உங்களை அந்த இருளிலிருந்து அவர் மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காரியத்துல நீங்க கர்த்தரிடத்தில் விட்டு கொடுக்கும் போது அந்த வெளிச்சத்திற்குள்ளாக நீங்க வர முடியும். உன்மேல் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படி அந்த வெளிச்சம் உன்மேல பிரகாசிக்கும் போது உன் வாழ்வு புது வாழ்வாக மாற்றப்படும். ஆமென், ஹல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதியவைகள் ஆகும். ஆமென். நீ இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை நீ காணும் பொழுது நீ எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறாய் என்பதை உன்னால பார்க்க முடியும். அந்த இருளிலிருந்து நீ வெளியே வரும்பொழுது இனி அந்த இருள் வாழ்க்கை இல்லாத படிக்கு வெளிச்சத்தின் வாழ்க்கையிலே நீ வாழ முடியும். நீ சம்பாதிக்கிற பணம் நீ அனுபவிப்பாய், இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் கடன்காரர்கள் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இனி அந்த காரியம் நடக்காத படிக்க கர்த்தர் உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே புது வாழ்வு நிச்சயம். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. ஆண்டவரே, இருளிலே இருக்கிற மக்களை இன்றைக்கு நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கணும், அவர்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கணும் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஐயா ஆண்டவரே இந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை கண்டு ஆண்டவரே அவர்கள் வெளியே வரட்டும் ஐயா. அவர்கள் போட்டு இருக்கிற அந்த வட்டம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உடைக்கப்பட கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு இரட்சகர் எனக்கு இருக்கிறார், அவரிடத்தில் வந்தால் எனக்கு புது வாழ்வு உண்டு என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் உம்மை நோக்கி ஓடி வரும். அந்த வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கும். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே அந்த இடத்தை விட்டு வெளியே வரட்டும் கர்த்தாவே. நீர் அப்படியாக அவர்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி. இன்றைக்கு ஒரு தெளிவை கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய முகம் அவர்கள் மேல் பிரகாசித்ததற்காக நன்றி. இனி இருளான வாழ்க்கையிலே வாழாத படிக்க வெளிச்சத்திலே வாழ நீர் அவர்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. யாரெல்லாம் இந்த புரோகிராமை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தாவை இன்றைக்கு ஆண்டவரே இதோ கர்த்தா புதுபலன் அடைந்து கர்த்தாவே இன்றைக்கு என்னை விடுவிக்கும் ஒரு கர்த்தர் உண்டு, என்னையும் இருளிலிருந்து வெளியே கொண்டு வர ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் உண்டு, நான் வெளிச்சத்திலே இனி ஜீவிப்பேன் என்று மகிழ்ச்சியோடு கூட இன்றைக்கு கடந்து போகட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே இவர்களை எல்லாரும் ஆண்டவரே பொறுப்பேற்று கொண்ட கிருபைக்காக நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்பட இவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நீர் கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. ஏசப்பா, நீர் வந்த வீட்டிலே புது வாழ்வு நிச்சயம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.